மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். நேற்று உண்மையிலே ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடந்தது. அஜித் எங்கேயுமே வரமாட்டார் அப்படின்னு சொன்ன அஜித் நேற்று ஐபிஎல் மேட்ச் நடந்த சேப்பாக்கம் மைதானத்துக்கு வந்திருந்தார். சேப்பாக்கத்தில் விளையாட்டை பார்த்தவர்களை விட அஜித்தை பார்த்தவர்கள் தான் அதிகம் அப்படிங்கிற மாதிரி அஜித் அவருடைய மனைவியோட, சிவகார்த்திகன் அவருடைய மனைவியோட உட்கார்ந்து முழுக்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி பார்த்து சிஎஸ்கே தோத்து போச்சு அப்படின்னு சொன்னாங்க. ரெட்டத்தலை தரிசனம் அப்படின்ட்டு அதை வச்சுதான் நேற்று வியாபாரமே ஓடிச்சு. ஐபிஎல் சென்னையெல்லாம் டிக்கெட்டே கிடைக்காது, பெரும் போராட்டமா இருக்கும் அப்படின்ட்டு பல ஆண்டு செய்தி. ஆனா முதல் முறையா இந்த ஆண்டு தொடர்ந்து சிஎஸ்கே தோத்தோன இப்ப நடந்த எஸ்ஆர்எச் சிஎஸ்கே மேட்சுக்கு டிக்கெட் கூவி வித்தாங்க அப்படின்ட்டு ஆன்லைன்ல பார்த்தோம். அப்படி கூவி வித்ததுல வாங்கிட்டு வந்ததுதான் அஜித்தா தெரியல. ஆனா என்ன சொல்றாங்கன்னாக்கா அது ஒரு டாக்டிக்ஸ், அது வியூகம், தலைய வர வச்சு மவுஸ் ஏத்துறாங்க அப்படின்ட்டு சொல்லப்பட்டுச்சு. இதுல அதாவது டிக்கெட் விக்கல வியூகம் ஜெயிக்கிறோம்ல, மேட்ச்ல ஜெயிக்கிறதுக்கு தானே வியூகம் வைக்கணும். எப்படி நீங்க அதுக்கான ஃபீல்டெல்லாம் செட் பண்ணி, எனக்கு பிரச்சனை கிரிக்கெட் பத்தி தெரியாது, சொல்ல வரேன், ஃபீல்டெல்லாம் செட் பண்ணி எப்படி ஜெயிக்கிறதுல வியூகம் வைக்கணுமே தவிர டிக்கெட் விற்கிறதுல வியூகம் வைக்கிறது என்ன பிரயோஜனம்? இப்படிதான் நிறைய அரசியல் கட்சிகளுடைய வியூகமும் அப்படிதான் இருக்கிறது. சரி, ஷோக்குள்ள போகுது. முச்சந்தி ஷோ, நான் உங்கள் சுகுணா திவாகர். நான் அலெக்ஸ் பாண்டியன். இந்த காஷ்மீர் தாக்குதல் என்பது இன்றைக்கு தொடர்ச்சியாக தொடர்கதையாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். பாகிஸ்தானுடைய பிரதமர் அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னா, தொடர்ச்சியாகவே எங்கள் மீது பழி போடப்படுகிறது, இந்த தாக்குதலுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை, வேண்டுமானால் நீங்க ஒரு வெளிப்படையான விசாரணை வைக்கட்டும், பாகிஸ்தான் மீது இந்த தாக்குதலுக்கு தொடர்பு இருக்கிறதா இல்லையான்னு சொல்லி ஒரு வெளிப்படையான விசாரணை வைக்கலாம் என்று சொல்லி நவாஸ் ஷெரீப் சொல்லி இருக்கிறார். நம்ம இதை சொன்னா நம்மள உடனே பாகிஸ்தான் ஆதரவாளர் முத்திரை குத்துவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனா என்னன்னா உண்மையிலேயே பாகிஸ்தான் இதன் மீது இந்த சம்பவத்தோடு தொடர்பு இருக்குதுன்னு சொன்னா அதன் மீது மிகப்பெரிய அளவில் நடவடிக்கை எடுப்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமே நமக்கு கிடையாது. ஆனா உண்மையிலேயே பாகிஸ்தான் பின்னணி இருக்கிறதா இல்லையா என்பதற்காக ஒரு சர்வதேச ஒரு வெளிப்படையான விசாரணையை கூட வைக்கலாம். இது அத்துமீறி இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்வதற்காக ஒரு விசாரணை நடத்தலாம். அதுல எந்த விதமான தவறும் இல்லை என்றுதான் நம்ம நினைக்கிறோம். துப்பாக்கி சூட்டில் பாதிக்கப்பட்டவர் சைலேஷ் என்பவர், அவருடைய இறுதிச் சடங்கு இன்றைக்கு நடந்திருக்கிறது. சைலேஷுடைய மனைவி உத்கல் அப்படிங்கிறவங்க, சீகல் கலந்தியா அப்படிங்கிறவங்க, சிஆர் பாட்டீல் மத்திய அமைச்சர், அவருமே அதுக்கு அஞ்சலி செலுத்த வந்திருந்த பொழுது அவர் நேரடியாக அந்த இறந்து போன சைலேஷுடைய மனைவியை சொல்லி இருக்கிறார். எங்களை பொறுத்த வரைக்கும் காஷ்மீர்ல முக்கியமான பிரச்சனை என்பதே பாதுகாப்பு இல்லை என்பதுதான். ஆனால் அதை நீங்க காஷ்மீர் மக்களை மோசமானவர்கள் ஏன் தொடர்ச்சியாக சித்தரித்துக் கொண்டே இருக்கிறீர்கள்? காஷ்மீர்ல எங்களுக்கு பாதுகாப்பு தருவதில் உங்களுடைய அரசியல் தான் குறைபாடு இருக்கிறதுன்னு சொல்லி முகத்துக்கு நேராகவே அவர் கேள்வி கேட்டிருக்கிறார். ஏன்னா இப்ப நம்ம எல்லாம் கேட்டோம்னா அது ஏதோ சங்கடப்படுத்தக்கூடிய கேள்வியாக, இந்த நேரத்தில் எதை பேசலாமா, உங்களுக்கு எல்லாம் தேசபக்தியே கிடையாது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக சொல்வார்கள். பாதிக்கப்பட்டவர், கொல்லப்பட்டவருடைய மனைவியை அந்த கேள்வியை கேட்கிறார் சொன்னால் உண்மையிலேயே அந்த கேள்வியில ஒரு நியாயம் இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம நினைக்க வேண்டி இருக்குது. அந்த தாக்குதல் நடந்து இமீடியட்டா அடுத்த நாளே எந்த விசாரணையும் இல்லாம, எந்த ஆதாரமும் இல்லாம பாகிஸ்தான் தான் காரணம் அப்படின்ட்டு அடுக்கடுக்கா தடைகளை விதிக்க ஒன்றிய அரசு ஆரம்பிச்ச அப்பயே பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சரும் சரி, பாதுகாப்புத்துறை அமைச்சரும் சரி, இதை ஏத்துக்கிற மாதிரியான ஒரே ஒரு ஆதாரமாச்சும் உங்கள்கிட்ட இருந்தா காமிங்க, நீங்க எங்கள்கிட்ட காமிக்க வேணாம், போய் சர்வதேச நீதிமன்றத்துல சர்வதேச தரப்புல இதெல்லாம் ஆதாரம், பாகிஸ்தான்ல இருந்து அந்த தீவிரவாதிகள் வந்தாங்க, பின்னணியில பாகிஸ்தான் இருக்கு, இங்க இருந்து செயல்படுற ஏதோ ஒரு தீவிரவாத அமைப்பு இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. பட் ஆனா இப்ப வரைக்கும் அதுக்கான ஆதாரம் ஒன்றிய அரசு கொடுக்கல. அதை தாண்டி இதுதான் இன்னமும் அந்த 3 பேர் யாரு, எப்படி வந்தாங்க, எப்படி போனாங்க, எங்க இருக்காங்க அப்படிங்கறதும் ஒன்றிய அரசு கண்டுபிடிக்கல. அதுக்குள்ள இப்ப மற்ற வேலைகள்ல ஒன்றிய அரசு பிஸி ஆயிடுச்சு. அது நீங்க சொன்ன மாதிரி யார் தாக்குதல் நடத்தாங்களோ அவங்களை பிடிக்கிற நடவடிக்கையோட பாகிஸ்தான் எல்லையை போடு, பாகிஸ்தான்ல இருக்கிறவங்களை வெளியேற்று, பாகிஸ்தானுக்கு எதிரான போர் நடவடிக்கைகள்லாம் தீவிரமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பாக்குறோம். பல பாகிஸ்தான், இந்தியாவில் இருக்க எல்லா பாகிஸ்தானர்களும் வெளியேறணும்னு பொதுவா ஒரு உத்தரவை போட்டுட்டு நேற்று அமித்ஷா எல்லா மாநில முதல்வர்களுக்கும் வலியுறுத்தியிருக்காரு, உங்க ஊர்ல இருக்க பாகிஸ்தான்காரங்களை வெளியேற்றுங்க அப்படின்ட்டு. முக்கியமா பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பல ஆண்டு வாக்கிய தகராறு, அதனால இங்க இருக்கோம் அங்க போறதோ, அங்க இருக்க இங்க வரவங்களாம் ரொம்ப கம்மி. அதையும் தாண்டி சில பேர் இங்க இருக்காங்க அப்படின்னாக்க மருத்துவ சிகிச்சைக்காக அதிகமான பேர் வந்திருக்காங்க. சென்னையிலலாம் சென்னை இந்தியாவோட மருத்துவ தலைவராகும். அப்ப பாகிஸ்தான்காரங்க சென்னையில கூட மருத்துவ சிகிச்சைக்காகலாம் அடிக்கடி வந்துட்டு போற சம்பவங்கள்லாம் நடக்குது. அவங்க எல்லாம் ஆபரேஷன் நடக்க போகுது, ஆபரேஷன் முடிஞ்சு சிகிச்சையில இருக்காங்கன்னா எந்த கவலையுமே இல்லாம எல்லாரும் வெளியேறணும் அப்படின்ட்டு அரசு உத்தரவு போட்டிருக்கு. இப்ப அவங்களோட நிலைமையெல்லாம் ரொம்ப மோசமா தான். டொனால்ட் ட்ரம்ப் அதான பண்றாரு. டொனால்ட் ட்ரம்ப் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக போராடக்கூடிய மாணவர்களை வெளியேற்றுங்க, சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்கள் வெளியேற்றுவதில் கூட நம்ம புரிந்து கொள்ள முடியும். பாகிஸ்தான் அரசாங்கம் ஒரு தவறு பண்ணிருந்ததுன்னா அது மேல நீங்க நடவடிக்கை எடுக்கிறது வேற. ஒரு சிகிச்சைக்கு வந்தவங்க அல்லது யாராவது படிக்க கூட மாணவர்கள் வந்திருந்திருக்கலாம்,
உடனடியாக அவர்களை வந்து அவசர அவசரமாக வெளியேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து முழுக்க வந்து பாகிஸ்தான் எதிர்ப்புங்கிற பேர்ல முஸ்லீம் எதிர்ப்பை வந்து திணிப்பதற்காக எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கையை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு உலகம் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஒரு போர் என்பது இந்த உலகம் தாங்கவே தாகாது. நீங்க வந்து இஸ்ரேல் எடுத்து பாருங்க, பாலஸ்தீனத்தை எடுத்து பாருங்க, உக்ரைனை எடுத்து பாருங்க. வந்து அந்த போரினுடைய வலியை, அதனுடைய இழப்பை வந்து அனுபவித்த தலைமுறையிடம் கேட்டாதான் தெரியும். இலங்கை எடுத்துக்கோங்க, வந்து 30 ஆண்டுகள் வந்து மிகப்பெரிய அளவிலான அது ஒரு விடுதலைக்கான போராட்டமாக இருந்தாலும் கூட அது இழப்புகளை முழுக்க அனுபவித்தவர்களாக ஈழத்தமிழர்கள் இருக்கிறார்கள். போரை நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா வந்து அது வந்து அந்த போர் அதாவது அந்த எல்லையில் இருப்பவர்களுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது. வந்து அந்த போரினுடைய பின்விளைவுகள் நம்ம கடமையாக பாத்தீங்க. விலைவாசி உயர்வதிலிருந்து ஆரம்பித்து மிக சாதாரண அடித்தட்டு மக்கள் பாதிக்கப்படுவது வரை மிகப்பெரிய அளவிலான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். முதல்ல இந்த தாக்குதல் வந்து நடந்திருக்கிறது சொன்னால், இந்த தாக்குதல் வந்து நடப்பதற்கு இந்திய அரசினுடைய, மத்திய அரசினுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் மிக மிக பலவீனமாக இருக்கிறது. அதை நேர்மையா ஒத்துக்கொண்டு இனிமேல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி வந்து அதை வந்து சரி செய்வது. இன்னொன்று வந்து காஷ்மீர்ல வந்து நாங்க 370 நீக்கிட்டோம், தேர்தல் நடத்திட்டோம், அதனால மட்டும் எல்லாமே சரியாயிருச்சுன்னு இல்லாம காஷ்மீருக்கான சரியான ஒரு அரசியல் தீர்வு வழங்கப்படுவதும் அந்த மக்களை வந்து கன்வின்ஸ் செய்வதுங்கிறது மிக மிக முக்கியம். இது எதையுமே செய்யாம ஒரு தடாலடியாக இதை மட்டும் செய்வது அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது கிடையாது. இன்னொன்று இப்ப எல்லாம் போடலாம் நடவடிக்கை எடுத்தலாம், உலக அளவுல வந்து நமக்கு எந்த அளவுக்கு ஆதரவு கிடைக்கும் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகள் இருக்கிறதுங்கிறது. ஏற்கனவே வந்து வேற எங்கேயோ போர் நடந்ததுன்னா அதனுடைய கச்சா எண்ணெய் விலை உயர்வு, பெட்ரோல் டீசல் எல்லாமே நம்ம தலையில தான் வந்து விழுகுது. நம்மளே வந்து நேரடியாக அதை செய்கிற பொழுது இன்னமும் வந்து கடுமையான ஒரு பாதிப்பு வந்து ஏற்படுத்த வேண்டியது இருக்கிறது. இன்னொன்று வந்து நீங்க பாகிஸ்தான் உடனே முண்டாத தட்டிட்டு வந்து சில கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும் சோசியல் மீடியா. எங்களையும் கூப்பிடுங்கள், எனக்கு லாரி ஓட்ட தெரியும், எனக்கு ஸ்கூட்டி ஓட்ட தெரியும் அப்படின்னு பல பேர் கிளம்புறாங்க. பாகிஸ்தானுக்கு இவ்வளவு தூரம் வந்து ஆவேசமா வந்து குதிக்கக்கூடிய ஆட்கள் சீனா இவ்வளவு தூரம் உள்ள வந்து கிராமத்துக்கு பேரே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது விட்ட வந்து முதலாம் ஆண்டு விழாவெல்லாம் கூப்பிட்டு வச்சு கேக் வெட்டி கொண்டாடாங்க இவ்வளவு இருக்கு. சீனாவுக்கு எதிராக 56 இன்ச்சு மார்பு ஒன்றுமே பண்ணவில்லை. வந்து டிக்டாக் செயலியை வந்து தடை செய்த தாண்டி ஒண்ணுமே இல்லை. சீனாக்காரங்களாம் வெளியேற்றுங்க அப்படிலாம் ஏதாவது நடந்திருக்கிறதா என்ன? அப்படியெல்லாம் ஒன்றுமே நடக்கவில்லை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல பிரச்சனைக்கான வேர்களை தேடி கண்டுபிடித்து அந்த தீர்வுகளை நோக்கி போவதை தாண்டி வெறுமனே போரை நோக்கி போவது அப்படிங்கிறது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளப்படுவது கிடையாது. வந்து போர் என்பது எந்த பிரச்சனைக்குமே தீர்வே கிடையாது. போர் என்பது மக்களுடைய வாழ்க்கையை அளிப்பதற்குத்தான் பயன்படும். யார் போரை மேற்கொண்டாலும், யார் அந்த போரை தொடங்கினாலும், நம்ம பொறுத்தவரையும் எல்லா விதமான போர்களுமே மனித குலத்துக்கு எதிரானதான். நம்ம வந்து போருக்கு எதிரான நிலைப்பாட்டை தான் எடுக்க வேண்டியிருக்கும். இப்ப எல்லை பாதுகாப்பை வந்து கோட்டை விட்டாங்கிறதா இந்த சம்பவம் ஆரம்பிச்சதுல இருந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறது. சீனா ஒரு பக்கம், இங்க வந்து கீழே வந்து இலங்கை வந்து நம்மள மீனவர்களை தாக்குது, பாகிஸ்தான்ல இருந்து தீவிரவாதிகள் வந்தாங்க அப்படின்னு உறுதிப்படுத்தப்படாத தகவல். ஆனா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி குஜராத்ல இருந்து ஒரு செய்தி வந்துச்சு, அது இன்னமும் அங்க நடைமுறையில் இருக்கு. என்னன்னா, குஜராத் எல்லாம் முழுக்க முழுக்க வந்து பாகிஸ்தான் எல்லையில இருக்க ஒரு மாநிலம். நாட்டோட எல்லையில இருந்து, அது பாகிஸ்தான் எல்லையில இருந்து 10 கிலோமீட்டருக்கு எந்த விதமான கட்டிடங்களோ கட்டமைப்புகளோ இருக்கக்கூடாது. அது வந்து சேஃப்டி ஜோன், அது வந்து காலியா விடணும் அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டத்துல பாதுகாப்பு விதிமுறைகள்ல இருக்கிற ஒரு விஷயம். ஆனா வந்து எப்படி இந்த ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்க எல்லா துறைகளையுமே வந்து அதானிக்கு வந்து ஒன்றிய அரசு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படியே அந்த குஜராத்ல கட்சுங்கிற பகுதி, அது வந்து எல்லை ஓரத்துல இருக்கிற பகுதி, அங்க வந்து கிட்டத்தட்ட 73,000 ஹெக்டேர் அளவுக்கு, 73,000 ஹெக்டேர்னா சிங்கப்பூர் அளவுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட இடத்த வந்து சூரிய மின்னாற்றல், காற்றாலை மின்னாற்றல் எல்லாம் தயாரிக்கிறதுக்கு அதானி என்டர்பிரைசஸ் கீழே இருக்கிற அதானி எனர்ஜிக்கு வந்து ஒன்றிய அரசு வந்து கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 73,000 ஹெக்டேர்ல வந்து நிறைய கம்பெனிகள் கொடுத்துருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட 50% வந்து அதானிக்காக கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. அதுல அந்த 10 கிலோமீட்டர் அப்படிங்கிற விதியை வந்து பிரீச் பண்ணி பாகிஸ்தான் எல்லையில இருந்து 1 கிலோமீட்டருக்கு மட்டும் நீங்க விட்டுக்கலாம், எந்த கட்டமைப்பும் இருக்கக்கூடாது. அதுல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணி மீதி இருக்க 8 கிலோமீட்டருமே பயன்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய அந்த விதியவே திருத்திருக்காங்க. இப்படி பாகிஸ்தான்ல அது பாதுகாப்புக்காக விடப்பட்ட 10 கிலோமீட்டர், அதை வந்து அதானிங்கிற ஒரு தனியார் நிறுவனத்தோட லாபத்துக்காக அதை சட்டத்தையே மாத்தி 1 கிலோமீட்டருக்குள்ளேயே அவங்க வந்து காற்றாலை அமைக்க போறாங்க, சூரிய மின்சாரத்தில் தயாரிக்கிற அந்த பேட் எல்லாம் வைக்க போறாங்க. அப்படிங்கும்போது இது பாதுகாப்புக்கு வழி செய்யற மாதிரி நமக்கு தெரியல. ஏற்கனவே வந்து அதானியோட போர்ட் குஜராத்ல, அங்கதான் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான போதைப் பொருளுமே வருது. அதுவும் முக்கியமா இந்த பாகிஸ்தான், ஈரான், ஈராக் அங்க இருந்து தான் வருது அப்படிங்கிறது ஒவ்வொரு வாட்டும் இப்ப கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிடிச்சாங்க, டன் கணக்குல பிடிச்சாங்க. அப்படி போதைப் பொருள் உள்ள வரதுக்கு அதானி துறைமுகம் காரணமா இருக்கு. இப்ப பாதுகாப்பு குறைபாடு, தீவிரவாத தாக்குதல் நடந்துட்டு இருக்கும்போது அவர் வந்து சூரிய மின்னாற்றல் எடுத்துக்கிட்டோம், தொழிலை வளர்த்துக்கிட்டோம், சட்டத்தையே மாத்தி எல்லையில வந்து ஒரு இதை ஏற்படுத்துறீங்க அப்படிங்கும்போது
பார்க்கும்போது இது ஒரு பக்கம் வந்து இப்படியான வேலைகள் நடக்குது, இன்னொரு பக்கம் வந்து வீராவேசமா பேசிக்கிட்டு இந்த தாக்குதல்கள் வந்து எலெக்ஷனுக்கு பயன்படுத்துற வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கு பிஜேபி. நீங்க சொன்ன மாதிரி இப்ப இலங்கை பற்றிய கேள்விகள் இருக்குது. நீங்க வந்து 20 பேர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதுல வந்து பாகிஸ்தான் சம்பந்தப்பட்டிருக்கிறதோ இல்லையோ, பாகிஸ்தானுக்கு எதிராக வந்து இவ்வளவு நடவடிக்கை எடுக்கக்கூடியவர்கள் தொடர்ச்சியாகவே இலங்கை வந்து நம்ம மீது, நம்முடைய தமிழக மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்துகிறது இலங்கை கடற்படை அப்படிங்கிறப்ப, இன்னும் சொல்ல போனால் பாகிஸ்தானாவது நம்முடைய எதிரி நாடு என்று ஒரு பிம்பம் இருக்கிறது. இலங்கை வந்து நம்மள நம்பி இருக்கக்கூடிய நாடு. பொருளாதார நாடுகள் நம்ம தான் வந்து அவங்களுக்கு வந்து நிதி கொடுத்து அவருடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு வந்து உதவி செய்யக்கூடிய நிலைமையில இலங்கையை கூப்பிட்டு கண்டிக்க கூட மனசு இல்லையே. வந்து பாகிஸ்தான் இருக்கக்கூடிய ஒரு வீரம் இலங்கை அரசாங்கத்தின ஏன் இல்ல? வெளியில பார்த்தோம்னா எலெக்ஷன் வந்தா கச்சத்தீவை பத்தி பேசுறது, ஆனா இலங்கை அதிபரே சொல்றாரு இது வரைக்கும் இந்தியா தரப்புல வந்து கச்சத்தீவை பத்தி ஒரு வார்த்தை கூட இவர்கள் பேசியதே கிடையாது 10 ஆண்டுகளாக அப்படிங்கிறாங்க. வந்து அப்ப ஏன் இந்த பாரபட்சம்? தமிழக மீனவர்கள் படுகொலை செய்யப்படுகிற போது இலங்கை மீது ஏன் இந்த கோபம் வரவில்லை அப்படிங்கிற கேள்வியுமே நமக்கு கண்டிப்பாக இருக்கிறது. இசை புயல் ஏஆர் ரஹ்மான் மீது ஒரு பைசல், ஒரு பஞ்சாயத்து வந்திருக்கிறது. என்னன்னா வந்து அவர் வந்து இந்த பொன்னியின் செல்வன்ல போட்ட ஒரு பாட்டு வீரா அப்படிங்கிற அந்த பாட்டு நல்லா இருக்கே, ஆனா எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு நினைச்சப்ப வந்து நம்மளே வேற எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்தப்ப வந்து பயாஸ்வாதி புதின் தாகர், பேரே பயங்கரமாக இருக்கிறது, அவர் ஒரு வழக்கை போட்டு இருக்கிறார். அவர் வந்து நிறைய பத்மஸ்ரீ விருதெல்லாம் வாங்கி வரா. வந்து அவருடைய தாத்தா நசீர் பயாசுதீன் தாகரும் அவருடைய அப்பா ஜஹருதீன் தாகர் 2 பேரும் சேர்ந்து சிவஸ்துதி அப்படின்னு ஒரு பாட்டை போட்டிருக்கிறாங்களா. நாங்க பாட்டை போட்டோம், இவர் வந்து பாட்டை இவர் ஆட்டையை போட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்கை போட்டு நீதிமன்றம் அதை விசாரித்து அதற்கான நஷ்டஈட்டை வழங்க வேண்டும் என்று சொல்லி தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள். இப்ப என்னன்னா இளையராஜா ரசிகர்கள் வரிசையில வந்து எங்க தலை இளையராஜா வந்து ஒரு காப்புரிமைக்காக ஒரு வழக்கு போடுறாரு, காப்பிரைட்டுக்காக அப்படின்னா மட்டும் எல்லாம் கொதிக்கிறீங்களேயா, ரகுமானுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இதை பத்தி வாயை திறக்க மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வந்து கேட்கிறாங்க. இதுக்கு வந்து ரகுமான் ரசிகர்கள் வந்து என்ன பதில் சொல்றாங்க அப்படிங்கிறது தெரியல. அத்லீட் வந்து படங்கள் எல்லாம் ஏதோ ஒரு படத்தை வந்து சாயல் இருக்கேன் காப்பி அடிச்ச மாதிரி இருக்கேன்னு அவர் வந்து இருக்கிறதே 7 ஸ்வரம் தான், அதனால திருப்பி பண்ணாரு. அவர் வந்து படத்துக்கு சொன்னாரு, பட் இசைக்கே அதை நீங்க பொருத்திக்கலாம், இருக்கிறது 7 ஸ்வரம் தான், அதுல ரகுமான் 8வது ஸ்வரத்துக்கு எங்க போவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு முட்டு கொடுப்போம் நம்ம. ஆமா, எனக்கு இதுல ஒரு என்னன்னா வந்து நமக்கு பெரிய இசை நுட்பம்லாம் தெரியாது. உண்மையிலே அவர் காப்பி அடித்தாருன்னா அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படுவதுங்கிறது நமக்கு எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா நமக்கு ராஜாவையும் பிடிக்கும், ரகுமானையும் பிடிக்கும். அதுக்காக ராஜாவோ ரகுமானோ தவறுகள் செய்தார்கள்னா அதை நியாயப்படுத்திக் கொண்டிருக்க வேண்டிய எந்த அவசியமுமே கிடையாது. ரகுமான் உண்மையிலே காப்பி அடித்தாருன்னா அவர் மேல நடவடிக்கை எடுக்கட்டும், அவர் வந்து நஷ்டஈடு கொடுத்துட்டு போட்டோம். ஆனா எனக்கு இதுல வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வழக்கு போட்டிருக்காங்க பாத்தீங்களா, இவங்க வந்து இஸ்லாமியர்கள் தான். வந்து நசீர் பயாசுதீன் தாகர், அவங்களுடைய தாத்தா, அவங்க அப்பா, இவங்க எல்லாமே இஸ்லாமியர்கள் தான். ஆனா அவங்க வந்து காப்பீடுக்காக சொல்லப்படக்கூடிய பாட்டுங்கிறது சிவஸ்துதி அப்படிங்கிற பாடல். ஆக மட்டும் இதெல்லாம் மதத்தை எல்லாம் கடந்துதான் அவங்க வந்து ஒரு இசையை வந்து அமைத்திருக்கிறார்கள் என்கிற விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக தெரிந்தது. சரி, ஓகே. அதே மாதிரி பார்த்தோம்னா வந்து எப்படி இந்த பேர் வந்து நான் வாசிக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும், அடுத்த பேர் இன்னுமே வாசிக்க கஷ்டப்படுவேன். என்னன்னா வந்து தத்து சத்திய வேங்கட சூரிய சுப்பிரமணிய கணேச சர்மா. அவர் யார் தெரியுமா? வந்து அவருதான் ஏதோ சங்கராச்சாரியார். ஆமா, சங்கர மடத்தினுடைய 71வது மடாதிபதியாக பொறுப்பேற்க உள்ளார். அவர் தான் வந்து அவர் வந்து தமிழ்நாட்டில் தான் பிறந்ததா, வலங்கைமானம் தான் பிறந்ததா சொன்னாங்க. பட் வந்து ஆந்திராவில் இருக்கிறார். அவர் வந்து இப்ப இருக்கக்கூடிய விஜயேந்திர சுவாமிகள் அவருக்கு அடுத்து வந்து சங்கராச்சாரியாராக பதவியேற்க இருக்கிறார். பெரியவா, அந்த பெரியவாக்கல்ல அப்புறமேல பெரியவா, மகா பெரியவா, பால பெரியவா, அதுக்கப்புறம் வந்து ஆந்திரா பெரியவாக இவர் வந்து பதவியேற்க உள்ளார். என்னன்னா வந்து இவர் வந்து 2006 வந்து இவர் வந்து வேதங்கள் எல்லாம் கற்க ஆரம்பித்து விட்டார் அப்படிங்கிறாங்க. ஆனா பிறந்தது 2005 அப்படின்னு பிறந்த ஒரு வருஷத்திலே வேதங்கள் எல்லாம் அவர் கற்றுக்கொண்டார் என்பது உண்மையிலேயே திருஞான சம்பந்தருக்கு பிறகு மிகப்பெரிய புக்ல படிச்ச இதெல்லாம் போட்டிருந்தாங்க பேப்பர்ல. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் எல்லாம் வேதம் இருக்காரு அப்படின்ட்டு. அவரு சங்கராச்சாரிய அவர் வந்து இந்த மடாதிபதி ஆனதுல நமக்கு ஒரு பயனும் கிடையாது, அது ஒரு செய்தியா கடந்து போயிடலாம். இந்த சங்கிகள் தான் கொஞ்சம் இனிமேல் கஷ்டம். என்னன்னாக்கா கொஞ்சம் வயசானவர், அவர் முன்னாடி போய் குனிஞ்சு சட்டம் இல்லாம தரையில உட்கார்றது ஓகே, இந்த பையன் முன்னாடி போய் அதையெல்லாம் பண்ணணுங்கிறது அதெல்லாம் கூச்சப்பட்டு. ஆக்சுவலா இந்த விஜயேந்திர சுவாமிகள் இருக்கார் இல்லையா, அவர் முதல்ல வந்து மடாதிபதி அனுப்பி அவர் சின்ன பையனா தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் நிறைய பாலியல் குற்றச்சாட்டுகள்லாம் இருந்தது விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மேலையும் ஜெயேந்திரர் 2 பேர் மேலுமே கடுமையான குற்றச்சாட்டுகள். எழுத்தாளர் அனுராதா ரமணன், ஒரு பார்ப்பன எழுத்தாளர் தான். அவங்களுமே தமிழ்நாட்டில் முதல் மீட்டுவே வந்து சங்கராச்சாரி மேலே தான் வந்தது. அனுராதா ரமணன் வந்து நான் வந்து மடத்திற்கு போன பொழுது என் மீது பாலியல் ரீதியாக அத்துமீறலை ஆரம்பித்தான்னு சொல்லி
ஜெயேந்திரன் மீது வந்து குற்றச்சாட்டுகள் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவர் கைது செய்யப்பட்டது பிறகு எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகள் பல தரப்புகள் வந்து வந்ததை பார்க்குறோம். அப்பதான் வந்து ஒரு தீபாவளி அன்று வந்து இவர அரெஸ்ட் பண்ணாங்க, ஜெயலலிதா கைது பண்ணாங்க. அப்ப நிறைய பார்ப்பனர்கள் தெருவில் இறங்கி மனித உரிமை மீறிட்டாங்க, மனித உரிமை என்னன்னு தெரியுமா, எங்க பெரியவாள தீபாவளி அன்னைக்கு ஒரு நல்ல நாள் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓ, மனித உரிமையெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு முதலாக அவர் மனித உரிமைங்கிற வார்த்தை வந்து அவர்கள் தான் உச்சரித்து அப்பதான் முறையா பார்த்தோம். சங்கராச்சாரியை கைது செய்தது தான் உங்களுக்கு மனித உரிமை, இதெல்லாம் வந்து நினைவிற்கு வந்தது. அதுக்கப்புறமே வந்து அந்த ஜெயேந்திரன் வந்து பாண்டிச்சேரியில வந்து வழக்கு வந்து பாண்டிச்சேரியில் வந்து விசாரிக்கப்பட்ட நேரத்தில் நீதிபதியோடு பேசிய ஆடியோலாம் வெளியானதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்ட சூழலில் இப்போது ஆந்திராவில் வந்து தத்து சத்திய வேங்கட சூரிய சுப்பிரமணிய கணேஷ் சர்மா அவர் பதவி ஏற்றிருக்கார். சுருக்கமாக கணேஷ் சர்மா திராவிட் வேற அவருடைய பேர். இதுல வந்து நிறைய பேர் வந்து திராவிடர்கள் தான் பார்ப்பனர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இவர் வந்து ஒரு திராவிட பார்ப்பனர் அப்படிலாம் சொல்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக மொத்தம் இவ்வளவு நீளமான பெயர் கொண்ட அந்த திருப்பி சொன்ன வாய் வலிக்குதுங்கிறதுக்காக 71வது மடாதிபதிக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். நல்லா சேமமா இருக்கும். ஓகே, இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய பாக முகவர்கள் கருத்தரங்கம் மாநாடு, அது எதுன்னே தெரியல, அப்படி ஒன்று நடக்கிறது கோவையில். ஆக மொத்தம் என்னன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகள் 68,000க்கும் மேல். ஒருவேளை எல்லாத்தையும் சேர்த்து தான் நடத்துறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கப்ப ஆதவர்ஜனா வந்து 15,000க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொள்கிறார்கள். அப்படிங்கிறப்ப ஒட்டுமொத்தமாக பாக முகவர்களுடைய வாக்குச்சாவடி முகவர்களுடைய கூட்டமாக அல்ல, ஏதோ ஒரு கணக்கில் பிரித்து 5,000 பேர் சொல்றேன். பட் சாயந்தரத்துக்கு மேலே தான் அட்டண்டன்ஸ் தெரியும் அவரே சொல்லியிருக்காரு. அப்படி வந்து அந்த வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஒரு கருத்தரங்கம் கோவையிலே நடைபெறுகிறது. இன்றைக்கு விஜய் தனி விமானத்திலே கிளம்பி போயிருக்கிறார். மக்களோடு மக்களாக வரக்கூடியவர் வந்து மக்கள் செல்லக்கூடிய எல்லாருமே வந்து விமானத்தில் போறதுங்கிறது ஒரு வழக்கமாக ஆகிவிட்டது. ஒன்று கார்ல போகலாம், அல்லது ட்ரெயின்ல போகலாம், அல்லது வந்து விமானத்தில் போகலாம். கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போனது மாதிரி வந்து இந்த கருத்தரங்கத்துக்கும் வந்து தனி விமானத்தில் தான் போய் இறங்கி இருக்கிறார். போய் இறங்கி அவர் வேன்ல வந்து ஊர்வலமாக போறாரு. போறப்ப வந்து இவர் வந்து வேன்ல ஏறினாரோ இல்லையா, மற்ற தாவேக்கா தொண்டர்கள்லாம் வேன்ல ஏறி வருங்கால முதல்வர் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி எல்லாம் கோஷம் போட்டு கொண்டு இருக்கிறார்கள். பயங்கர உற்சாகத்தில் இருக்கிறாங்க. நம்ம ரெக்கார்ட் பண்ற நேரத்தில் அந்த கருத்தரங்கம் நடக்காதனால அவர் என்ன பேசுகிறார் என்பதை நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ள கூட பார்க்கலாம். மாநாடு நடந்தப்ப அங்க இருந்த பேனர் லைட்ல எல்லாம் ஏறினாங்க. இங்க பரந்தூர் விமான நிலையத்துக்கு போனப்ப அங்க பனைமரத்துல ஏறினாங்க. இன்னைக்கு அவர் கார்லயே ஏறிட்டாங்க. எங்கேயும் வந்து ஏர்போர்ட்ல இருந்து ஏகப்பட்ட கூட்டம்னு சொல்லி புஷியானந்த் வந்து மைக் வச்சுட்டு நண்பா பொறுமையா இருக்கு நண்பா அப்படின்னாரு. அப்புறம் அந்த பாகமுகவர்களுக்கான கூட்டம் 15,000 பேர் வராங்கிறதையே ஆதவர்ஜனா வந்து பெருமையா சொல்றாரு. 15,000 பேர் வந்துருவாங்க, அட்டண்டன்ஸ் வந்துரும் அப்படின்ட்டு. பட் ஆள் சேர்க்கறது மட்டும் பாகமுகவர்களோட வேலை கிடையாது. விஜய் எதை செய்யாம இருக்கிறாரோ அத மாதிரி பாகமுகவர்களவங்க அந்த பூத்துல எவ்வளவு ஓட்டு இருக்கு, அந்த ஓட்டுல இருக்க ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் தாவேக்கா செய்த சாதனைகள், தாவேக்கா வந்தா இதெல்லாம் செய்யணும் கொள்கைகள், அண்ணன் இதுக்காக இவ்வளவு போராடி இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த பாகத்துல இருக்க 1000 பேரோ 1500 பேரோ ஒவ்வொருத்தர் வீட்டுக்காக போய் அவங்களை வந்து கன்வின்ஸ் பண்ணி அவங்களை வாக்குச்சாவடிக்கு கூட்டிட்டு வந்து அதை வாக்கா மாத்தி, அதுவும் தாவேக்காவுக்கு வாக்கா மாத்தி அந்த வாக்கு பெட்டியில கரெக்டா பதிவாயிருக்கா, அது வந்து தேர்தல் அன்னைக்கு கரெக்டா ஓபன் பண்ணும் போது இருக்கா, ரிசல்ட் வந்த அன்னைக்கு அதெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்து அது ஒரு பெரும் வேலை களப்பணி அது. ஸோ அதெல்லாம் பண்ணாதான் இது சக்சஸ் ஆகும். இவர் வந்து அட்டண்டன்ஸ் வந்ததும் அட்டண்டன்ஸ் காட்டினாலே சக்சஸ் அப்படின்னு சொல்றாரு. அது வந்து நடைமுறையில சாத்தியம் இல்லை. இல்ல, உண்மையிலே ஒரு அரசியல் கட்சியை நடத்துவதுங்கிறது ஒரு மிகப்பெரிய பணி. அதே மாதிரி தேர்தலை எதிர்கொள்வது என்பதுமே ஒரு மிகப்பெரிய பணி அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக 2 கட்சிகளுக்கு தான் ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் இருக்கிறது. எல்லா வாக்குச்சாவடிலையும் ஒரு பூத் ஏஜெண்டை போட்டு அதை வந்து தேர்தலை முறையாக எதிர்கொள்வது அப்படிங்கிறது, அது வந்து அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கோ பாரதிய ஜனதா கட்சிக்கோ கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கோ கூட தமிழ்நாடு முழுக்க வந்து பூத் ஏஜென்ட் போற அளவுக்கான ஆட்கள் இல்லை என்பதுதான் யதார்த்தமான ஒரு நிலைமை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல வந்து எவ்வளவு பேர் பூத் ஏஜெண்டா இருக்காங்க. பூத் ஏஜெண்டா இருக்கிறத தாண்டி நீங்க சொன்னது மாதிரி பூத் ஏஜென்ட்னு பேர போறது இல்லை. அது வந்து ரசிகர் மன்ற டோக்கன் வாங்கிட்டு வந்து ஃபர்ஸ்ட் டே படம் பார்க்கணும் மாதிரி இல்லை. அதுக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது என்பதை தாண்டி இன்னொன்று வந்து இவர் தேர்தலை நெருங்குகிற பொழுது என்னென்ன பிரச்சனைகள்லாம் பேச போகிறார், எப்படி கூட்டணி அமைய போகிறது, எப்படி வேட்பாளர்களை இவர்கள் வந்து தேர்வு செய்ய போகிறார்கள். ஏன்னா ஏற்கனவே மாவட்ட செயலாளர்களை தேர்வு செய்கிற பொழுதே வந்து நிறைய வந்து பணம் கொடுத்து மாவட்ட செயலாளராக நிறைய பேர் ஆனதாக நிறைய அதிருப்திகள்லாம் இருக்கிற பொழுது வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கிற பொழுது இந்த மாதிரியான அதிருப்திகள் குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கிறது. இப்ப அடுத்த இதெல்லாம் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற கேள்விதான். ஏன்னா கூட்டணி அப்படிங்கிறது இப்ப இல்ல
அப்படிங்கிற சூழல். அதிமுக வந்து இந்த பக்கம் பிஜேபி பக்கம் போயிட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கக்கூடிய ஒரே மூலதனம் வந்து ஆளுங்கட்சியை திட்டுவது, திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறத வச்சு மட்டுமே ஒரு தேர்தலை எதிர்கொண்டு விட முடியாது. அப்படி இருக்கக்கூடிய சூழல் நாங்க வந்து ஆட்சியை பிடிச்சா என்னென்ன பண்ண போறோம் அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பித்து இன்றைக்கு வந்து மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் மீதான விமர்சனத்துல இருந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் பதில் சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. இப்ப வந்து மாநில ஆளுநருக்கு எதிராக மாநில அரசு வழக்கை தொடர்ந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வந்திருக்குன்னா அதை பத்தி வாயே திறக்கல விஜய். பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் பேர்ல தான் ஒரு அறிக்கை வெளிவருவதுமே பார்க்கிறோம். அதை தாண்டி பார்த்தோம் சொன்னா அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி அமைச்சாங்கன்னா அதுல திமுக திட்டி வர அறிக்கை விடுவது அப்படிங்கிறது திமுக எதிர்ப்பாளர்களுடைய வாக்குகளை வாங்குவதற்கு உதவலாமே தவிர பொதுமக்கள் மத்தியில் ஒரு அவேர்சன் வந்துடும். இவருடைய நோக்கமே இதுதானே, எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் திமுக திட்டுறது இவருடைய வேலையா அப்படிங்கிற ஒரு நியாயமான விமர்சனங்களை தாண்டி வெறுமனே வந்து இதை மட்டுமே எதிர்ப்பாக பண்ணி கொண்டிருந்தால் அது வந்து பொதுவான நடுநிலையான வாக்குகளை பெறுவதற்கு உதவாது அப்படிங்கிற ஒரு சிக்கலுமே இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு வந்து இப்ப இவர் இந்த கோயம்புத்தூருக்கு போனதுல இருந்தே வந்து இனிமேலாவது கொஞ்சம் ஃபீல்டுக்கு போவாரு அப்படிங்கிற மாதிரி தோன்றுகிறது. அதனால நிறைய கூட்டம் வரும். கண்டிப்பாக விஜய்க்கு வந்து நிறைய கூட்டம் வரும். இன்னும் சொல்ல போனா எங்க ஏரியாவுக்கு வந்தா நான் கூட போய் பார்ப்பேன். அதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனா வரக்கூடிய கூட்டம்லாம் ஓட்டா மாறும் அப்படிங்கிற மட்டும் தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா வசீகரா வடிவேலுக்கு ஃபோன் பண்ணி கேட்டீங்கன்னா அவரே சொல்லிடுறாரு. அவர் வந்து 2011 வராத கூட்டமா வடிவேலுக்கு அவ்வளவு கூட்டம் வந்தது. இன்னும் சொல்ல போனா விஜயாவது எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணி ஸ்கிரிப்டா வந்து பேசுறா. அப்படி வடிவேலாம் இயல்பாகவே ரொம்ப சரளமாக பேசக்கூடிய ஒருவர். அவருக்கு அவ்வளவு கூட்டம், அவருடைய பேச்சுமே ரொம்ப சுவாரஸ்யமாக ரசிக்கத்தக்க வகையில இருக்கும். ஆனா அதெல்லாம் வந்து அன்னைக்கு வந்து திமுகவுக்கு வாக்குகளாக மாறவில்லை என்பதையும் விஜய் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. இன்னைக்கு ஒரு கால் கிணறு தாண்டி இருக்காங்க. உண்மையிலே ஒரு 5000 பேர் கூடியிருக்காங்க அப்படின்னா ஒரு கால் கிணறை வந்து தாண்டி இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஆனால் முழு கிணறு தாண்டுவதற்கு இன்னமும் நிறைய இருக்கிறது அப்படிங்கிறத விஜய் வந்து தயவு செய்து புரிஞ்சுக்கணும். சச்சின் படத்தை ரீரிலீஸ் பண்ணிட்டோம், இன்னும் ஒரு வருஷத்துல வந்து இருக்கிற பழைய படத்தெல்லாம் தூசி தட்டி ரீரிலீஸ் பண்ணுவோம், ரீரிலீஸ் பண்ணா வந்து ஓட்டு கிடைச்சிடும் அப்படிலாம் நினைக்காதீங்க. ரீரிலீஸ் பண்ணா வந்து படம் பார்ப்பாங்க, ஒரு 15 பேர் யூடியூப்ல வீடியோ போட்டு அதை பத்தி பேசுவாங்களே தவிர அதுல கூட பாருங்க சச்சின் படம் வருமே விஜயை பத்தி பேசினவங்கள விட சாலினியா ஃப்ரெண்டா இருந்தவங்க யாரு அப்படி தேடி கண்டுபிடிச்சு அவங்க இன்ஸ்டாகிராம் ஐடியை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. வந்து இதெல்லாம் வந்து அரசியல்ல ஒரு பாடம். நீங்க பாட்டுக்கு சச்சினே வந்து பெரிய ஹிட் எல்லாம் கிடையாது. அப்போ வந்து பெரிய அளவுல வந்து வெற்றிகரமாக அமைஞ்ச படம் கிடையாது. அந்த படத்துக்கு தூசி தட்டாங்க தெரியல. சச்சினை ரீரிலீஸ் பண்ண நிப்பாட்டிங்க. சுறா, வேட்டக்காரன் இதெல்லாம் ரீரிலீஸ் பண்ணிடாதீங்க. ஓட்டு போடுறதுக்கு முடிவு பண்ணவங்க கூட ஓட்டு போடாம போறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கிறது. ஓகே, நிறைய விஷயங்கள் இன்றைக்கு பேசி இருக்கிறோம் என்று சொல்ல முடியாது. குறைந்த விஷயங்களை தான் பேசியிருக்கோம். ஏன்னா அவ்வளவுதான் நாட்டில் நடந்திருக்கிறது. இதுக்காக புதுசாக எதுவும் நடக்க வைக்கிறதுக்கு நமக்கு பெரிய அளவு சக்தி இல்லை. அப்படிங்கிறதுனால நம்ம நாளைக்கு வந்து கமெண்ட்ஸும் அந்த வந்திருக்கக்கூடிய கேள்விகள் சந்தேகங்களை பற்றி நாம் வந்து தெளிவாக விளக்குவோம். கண்டிப்பாக வந்து தொடர்ச்சியான உரையாடல்கள் என்பது நமக்கு நிறைய உற்சாகத்தை அளிக்கிறது என்கிற அடிப்படையிலே தொடர்ச்சியாக மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோட தொடர்பில் இருங்கள். முச்சந்தி ஷோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மாடர்ன் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூப் மாதிரியே மற்ற சமூக இணையதளங்களையும் நமக்கான பேஜஸ் இருக்கு. அங்கேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.